Hello guys, welcome back to Raja Tech channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTubeல குறிப்பிட்ட views அப்படிங்கற ஒரு விஷயம் ரொம்பவே டவுன் ஆகுது அப்படினு சொன்னா நீங்க என்ன மாதிரியான தப்பு பண்றீங்க அதே மாதிரி என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா அகைன் உங்களுடைய சேனல்ல views வந்து இன்கிரீஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல மெயினா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோவை இன்கிரீஸ் பண்றதுக்கு views வந்து சட்டனா இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு சொன்னா அதுல மேஜரா YouTube எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து எடுக்குது அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணனும் அப்படினு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம். அந்த ஒரு வீடியோ பார்க்கலனா ஐகான்ல கொடுக்கிறேன் செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கிறேன் அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க அது போக ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் பத்தி சொல்லிருக்கோம் அந்த ஒரு வீடியோவும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது அதையும் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது போக இந்த ஒரு வீடியோல பார்க்க போறது வியூஸ் லோவா இருக்குனா அதற்கான ரீசன் என்ன அதே மாதிரி இதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கறது தான். சோ இந்த ஒரு வீடியோல இத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தது இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் गाइस. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். So guys, first வந்து குறிப்பிட்டு நீங்க views இன்கிரீஸ் பண்றதா இருக்கட்டும் இல்ல டிக்ரீஸ் ஆகுறதா இருக்கட்டும் இதற்கான முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய thumbnail and வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோனுடைய டைட்டில் இதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். வியூவர்ஸ்க்கு வந்து நீங்க டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சடனா வந்து உங்களுடைய கண்டென்ட்ல திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடக்கு அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இது வந்து கண்டிப்பா நடக்கும். ஸோ ஆடியன்ஸ்க்கு குறிப்பிட்டு நீங்க வீடியோ பப்ளிஷ் பண்ண உடனே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரெஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுக்கும். பட் கிளிக் த்ரூ ரேட் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உங்களுடைய வீடியோல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டினியூவா ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ்க்கு சடனா நீங்க மாத்தி வேற கண்டென்ட் கொடுக்கும்போது அந்த ஒரு வீடியோ பெருசா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னுடைய சேனலே எடுத்துக்கிட்டேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் க்ரோவிங் டிப்ஸ் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சில இந்த ஏர்னிங்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா நல்லாவே க்ரோ ஆகிட்டு இருந்தது. 1000+ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வியூஸ் வந்து ஜெனரேட் ஆச்சு. பட் அடுத்ததா போட்ட இந்த ஒரு வீடியோ வந்து என்னோட சேனலோட வியூஸை சடனா வந்து டவுன் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இது வரைக்கும் போட்ட வீடியோவுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு வீடியோ வந்து இது போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மற்றது எல்லாமே வந்து குறிப்பிட்டு யூடியூப் சேனலை க்ரோ பண்றதுக்கான டிப்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏர்னிங்ஸ்க்கான டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு யூடியூப்ல ஒரு வியூவரா வர்றவங்களும் சரி கிரியேட்டரா வர்றவங்களும் சரி ப்ராப்பரா வந்து பண்ண வேண்டிய ஒரு சின்ன செட்டிங்ஸ் வந்து இதுல சொல்லியிருந்தேன். இந்த ஒரு வீடியோவும் லாங்கர் டியூரேஷன் உள்ள வீடியோலாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மினிட் வீடியோ. இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ண வீடியோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 8 மினிட்ஸ் எல்லாம் அதுக்கும் அபோவா இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸும் நிறைய நேரம் அதுல டிராவல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இதுல வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான முக்கியமான ஃபேக்டர்லாம் இந்த ஒரு வீடியோ வந்து டவுன் பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு அடுத்ததான் நான் வீடியோ அப்லோட் பண்ணாலும் கூட அகைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நான் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் அதுக்கு ரிலேட்டடா இதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ண கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடா அண்ட் எக்ஸைட்டிங்கான கண்டென்ட்டா அண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான கண்டென்ட்டா இன்னும் நிறைய கொடுத்தேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து வியூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ சொன்ன இந்த ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் கண்டென்ட். ஸோ எப்போ வேணாலும் ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ குறிப்பிட்ட வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு வீடியோ வந்து தமிழ்ல அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான வீடியோஸ் தான் இருக்கு. ஸோ நம்மளுடைய வீடியோவும் வரும்போது கண்டிப்பா வந்து இதுவும் ரேங்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நார்மலா எவர்கிரீன் வீடியோ மேக் பண்ற எல்லாருக்குமே இந்த ஒரு இஷ்யூ இருக்கும். ஸ்டார்டிங்ல என்னதான் வியூஸ் போகல அப்படின்னு சொன்னாலும் கவலைப்படாதீங்க. மேக்ஸிமம் அது வந்து ஃபியூச்சர்ல போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விதத்துல தான் நானும் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இதையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 100% ஷுவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவர்கிரீன் கண்டென்ட் நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கறது அப்படிங்கிறது ஆடியன்ஸ் கையில தான் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்டர் இந்த ஆடியன்ஸ் ரிட்டென்ஷனை பொறுத்து அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸுடைய சாட்டிஸ்பாக்சன் அவங்க பண்ணக்கூடிய சில விஷயங்கள் லைக் டிஸ்லைக் பிளேலிஸ்ட் அதுக்கப்புறம் ஷேர் இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த thumbnail கிளிக் த்ரூ ரேட் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து அதிகமா நிறைய பேருக்கு போகக்கூடிய ரெக்கமெண்டேஷன்ஸ் அதுல கிளிக் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பொறுத்து தான் இந்த ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ 100% நம்மளால ஷுவரா சொல்ல முடியலனாலும் ஒரு எவர்கிரீன் கண்டென்ட் மேக் பண்றோம் அது வந்து யூடியூப்ல நிறைய அவைலபிளா இல்ல கம்மியா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா வந்து அது பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு வீடியோ மேக் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு வீடியோல எப்பவுமே நீங்க மேஜரா பார்க்க வேண்டியது thumbnail பெர்ஃபெக்ட்டா இருக்குதா thumbnail வந்து உங்களுக்கே ஆர்வமா இருக்கிற மாதிரி இருக்குதா அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் ஷார்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல லாங்கா இருந்தாலும் பரவாயில்ல பட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க சொல்ல வர்ற விஷயத்த வீடியோனுடைய ஒரு 50 வேர்ட்ஸ் அதாவது அந்த வீடியோல இருக்கக்கூடிய டைட்டில்ல ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஒரு 50 வார்த்தையிலேயே நீங்க வந்து தெரிய வைக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி இருந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து
குயிக்காக அந்த டைட்டில் வந்து ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு வீடியோக்கு கீழே வந்து சஜஷனாக வரதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வர்றதுல வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபியூ செகண்ட் கூட இருக்காது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டர் ஆஃப் செகண்ட்ல நம்ம வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிடுவோம். அது என்ன வீடியோ அப்படிங்கிறத லைட்டாக நம்ம பார்க்கணும். நம்மளை வந்து குறிப்பிட்டு வந்து அந்த ஒரு தம்ப்நெயில் வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். உடனே அந்த டைட்டில் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறதும் சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே பொறுத்து தான் உங்களுடைய வீடியோ பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோனுடைய க்ரோத்தும் இருக்குது. அதை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய சேனல் க்ரோத்தும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் ரொம்பவே கம்மி தான். நீங்கள் ப்ராப்பராக பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாமே லைக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மேக் பண்ணும்போது அதில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமாக இருக்கட்டும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இந்த யூடியூப் தம்ப்நெயில்ல அதிகபட்சமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக், அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட், இந்த மாதிரியான முக்கியமான ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுக்குறது, எண்ட் ஸ்கிரீன், ஐ கார்டு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்கள் வந்து எல்லா விஷயங்களையுமே ப்ராப்பராக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வீடியோஸ் வந்து அதுக்கு அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கையில் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்டை யூனிக்காக கரெக்டாக வந்து ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்க மற்ற விஷயங்களை பார்த்துக்கிடுவாங்க. ஸோ என்னுடைய ஒரு வீடியோ டவுனில் போச்சு அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, அதில் வந்த முக்கியமான ஃபேக்டர் எல்லாத்தையுமே தான் உங்க கூட ஷேர் பண்ணேன். ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் சின்ன ஒரு ஸ்க்ரீன் வீடியோ மூலியமா உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணும்போது ரீசெண்டாக போட்ட வீடியோ. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபியூவர் ரெகுலர் வியூவர்ஸ் ஆர் சூசிங் டு வாட்ச் திஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நான் குறிப்பிட்டு அந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்பில் வந்து ப்ளே ஆகுறது நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போதே அது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு செட்டிங்ஸ் வந்து சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு எவர் கிரீன் வீடியோ மாதிரி தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்குது. லாஸ்ட் நான் ரீசெண்டாக போட்ட 10 வீடியோவில் இது வந்து 10வது இடத்துல இருக்குது. ரொம்பவே டவுன் ஆகியிருக்கு. அந்த ஏரோ மார்க்கு அதுக்கப்புறம் அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்களே கிளியராக பார்க்கலாம். எல்லாத்துலேயுமே வந்து டவுன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனலிட்டிக்ஸில் அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணி போனால் தான் இதில் மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூவர் ரெகுலர் வியூவர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸெட்ரா, அதை வந்து நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணோம்னா இதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே கம்மியான பேர் தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக இருக்குது. அது போக வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கொடுத்து கீழே நான் வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக கிளிக்ஸ் வந்து ஆடியன்ஸ் ரேஞ்சில் வரல. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் இது இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா சில ஆடியன்ஸ்க்கு சில டாபிக்ஸ் வந்து பிடிக்காது. ஸோ அந்த மாதிரியும் கூட இந்த ஒரு வீடியோ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கீழே வந்து கிராஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது ஃபியூவர் வியூவர்ஸ் தென் யூஸ்வல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நார்மலாக வந்து 560 to 810 அப்படிங்கிற மாதிரி கொடுத்து 290 தான் வியூஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுனாக இருந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட்லேயும் கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வியூஸ் வந்து ரேஞ்ச் வந்து வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணோம்னா முக்கியமான ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க, பாட்டமில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபியூவர் வியூவர்ஸ் ஃப்ரம் யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 71 வியூஸ் வந்துருக்குது ரெக்கமெண்டேஷன்ஸில். அப் நெக்ஸ்ட்டில் 240 to 480 எப்பவும் வர வேண்டியதில் இது வந்து இப்படி தான் வந்திருக்குது. அதுக்கு கீழே நான் சொன்ன முக்கியமான ஒரு விஷயம் லோவர் கிளிக் த்ரூ ரேட் ஜஸ்ட்டு வந்து 3.4% தான். எந்த ஒரு வீடியோலையும் என்னுடைய நார்மல் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 5.72% டு அந்த 7.1% கிட்ட வரைக்கும் எனக்கு வந்து வரும் அந்த கிளிக் த்ரூ ரேட் அப்படிங்கிற சிடிஆர், தம்ப்நெயில் சிடிஆர். ஸோ எனக்கு இந்த ஒரு வீடியோவில் கம்மியான சிடிஆர் தான் வந்திருக்குது, கிளிக் த்ரூ ரேட் தான் வந்திருக்குது. அதே சமயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன்லேயும் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கம்மியாக இருக்குது. யூடியூப்பும் கூட ரெக்கமெண்டேஷன்ஸை கம்மியாக்கிருக்கு. ஏன்னா இந்த ஒரு வீடியோ நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த ஒரு வீடியோ பார்க்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பை ஆட்டோமேட்டிக்காக முடிவு பண்ணிடுவாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸையும் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் கிளிக் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி கிளிக் பண்ணாதது இல்லைனாலும் ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்டர். இது எல்லாமே கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்காக இந்த வீடியோ பெர்ஃபார்மன்ஸில் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிற விஷயம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கைஸ் இந்த மாதிரி YT ஸ்டுடியோ ஆப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, அது வந்து டவுன் ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், அதே மாதிரி அது வந்து ஹையில் இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. லைக் நார்மலாக கிளிக் த்ரூ ரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்திருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இந்த லாங்கர் வியூ டியூரேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட எவ்வளோ இருந்திருக்குது, ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கிறாங்களா, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு
விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே நோட்டமிட்டு நமக்கு வந்து கிளியரான ஒரு அண்டர்டேக்ஸ் வந்து தராங்க. ஸோ ஒரு வீடியோ ஹைல போகுது அப்படின்னு சொன்னா நான் சொன்ன இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே அது வந்து ஹைல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் ஒரு வீடியோ லோல போகுதுன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோல கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கறதால அந்த வீடியோ டவுன் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு சஜஷனா வர்றப்போ கண்டிப்பா நம்மளுக்கு வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸா இருக்கும். அதுக்கு அடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூவிங் ஃபார்வர்டா போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா ஹைல போறது அதுக்கப்புறம் கீழே ஒரு டவுன் ஆகிற வீடியோ இந்த ரெண்டுத்துக்கும் தான் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் லெவல்ல நல்லதான் வியூஸ் போனாலும் கூட அதுலயும் கூட குறிப்பிட்டு சஜஷன் கொடுக்குறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரீசெண்டா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த ஒரு வீடியோ வந்து ஓரளவுக்கு எனக்கு எப்பவும் போற மாதிரி தான் வியூஸ் வந்து கொண்டு வந்துருச்சு. பட் அந்த ஒரு வீடியோல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க வந்து வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்க, அது நல்லா தான் பிளே ஆயிருக்கு, பட் ரெகுலரா பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் அளவுக்கு இதுல வந்து இல்ல. அதற்கான ரீசன் என்னன்னா குறிப்பிட்டு 9 மணி, அதாவது நைட்டு 9 மணில இருந்து காலையில 9 மணிக்குள்ள உங்களுடைய ஆடியன்ஸ் லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ அப்லோட் பண்றது இந்த டயத்தை தவிர்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது டயத்தை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் சஜஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆடியன்ஸ் வந்து அதிக நேரம் வந்து எந்த டைம் இருக்கிறாங்க, மேஜரான நம்மளுடைய ஆடியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னா அந்த நேரத்துல வீடியோ அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் கொண்டு வரதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து எல்லாருமே ஆக்டிவ்ல இருப்பாங்க, சடனா நம்மளுடைய வீடியோஸை பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான விஷயம். எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வருது. அதாவது அந்த வீடியோ நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, இல்லைனா லோவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு, இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு பட் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, லோவா இருக்கு பட் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணா கண்டிப்பா ஹைல போகும் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஃபீட்பேக் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த அனலிட்டிக்ஸை உங்களுக்கு பயன்படுத்திக்கோங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டரா இருக்கும். இது வந்து குறிப்பிட்டு உங்களுடைய வீடியோ பெர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு டைமும் நீங்க பார்த்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுடைய சேனல்ல குறிப்பிட்டு வியூஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு, இல்லைனா நோ வியூஸ்னு காட்டுது அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் ஐகார்ட்ல கொடுக்குற அந்த ஒரு வீடியோ கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்க. ஐகார்ட்ல கொடுக்குற எல்லா வீடியோஸையும் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்லயும் எண்ட் ஸ்கிரீன்லயும் அதற்கான வீடியோ லிங்க்கும் நான் வந்து கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு வீடியோல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சேன், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ கைஸ் இவ்வளவுதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மேக் பண்ணேன், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.